அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி பேசலாம். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. பெருசாக வியூஸ்லாம் ஒன்றும் போல, இருந்தாலும் பரவாயில்ல. நாம் டெய்லி எதனா ஒன்று பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு உன் மதிப்பு உன் கையில். பொதுவாக உன் வாழ்க்கை உன் கையில் சொல்லுவாங்க. அது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உன் மதிப்பும் உன் கையில் தான். எப்படின்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோம், என்ன பண்ணுறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் உனக்கு இங்கே மதிப்பு மரியாதை எல்லாமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். காஃபியில் ஒரு டீயோ காஃபியோ அதில் ஒரு ஈ விழுந்துருது. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஈயை எடுத்து போட்டு குடிக்க மாட்டோம். அந்த டீயை இல்லை காஃபியை கீழே ஊற்றிடுவோம். ஏன்னா காஃபியோட மதிப்பு டீயோட மதிப்பு குறைவு. இதுவே அந்த ஈ ஒரு நெய்யில் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவோம்? அந்த நெய் எடுத்து கீழே ஊற்றிடுவோமா? ஊற்ற மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? ஈ எடுத்து போட்டு நெய்யை யூஸ் பண்ணுவோம். இங்கே நெய்யுக்கு வேல்யூ அதிகம், டீக்கு வேல்யூ கம்மி. அதே போல தான் நம்ம லைஃப்பும். ஒன்றுமே பண்ணாமல் வீட்டிலையே உக்காந்துக்கின்னு ஃபோனையே நோண்டிக்கின்னு கேம் விளையாடிக்கின்னு